முழந்தாள் படியிடுவோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி செம்மன் துயரலானந்தருடைய பிறப்பின் நன்னாளில் இறைவன் நம்மவருடைய வாழ்விலும் அருளையும் ஆசிரையும் பொழிந்தள்ள வேண்டும் என்று நாம் முழந்தாள் படியிட்டு இறை ஆராதனையில் பங்கெடுப்போம். தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற
உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தாழ்பணிந்து இந்த திருத்தூய ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, என்று என் செபம் வேளை இன்பதுன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். இன்று செம்மன் துயர்லானதருடைய பிறந்த நாளில் 1647 ஆண்டு மார்ச் திங்கள் 1 தேதி இறைவனுடைய பணியை நம்முடைய தேசத்துக்கு கொடுப்பதற்காக மண்ணில் பிறந்த மலராக இன்றைய நாளில் நாம் ஒன்றிணைந்து சுபிக்கின்றோம். நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 அருளானந்தரே, வாழ்க 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 அருளானந்தரே. செம்மன் துயர்லானந்தருடைய நவநாள் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள். உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம். இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மரித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிற்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, தூய வாழ்வின் மாதிரியே, ஏழைகளின் ஆதரவே, நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே, உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம். பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள அலைகளாக திகழ இறைவனை மன்றாடும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆமென். போற்றி புகழ்தல். நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன்
நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காக நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக. உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம், இறைவா உம்மை போற்றுகின்றோம். எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் வாழ்வை வளம் வர செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார். தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக. உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்றி வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். எம் குடும்பங்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும், இளைஞர்கள் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும், சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும், குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும், வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும், வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரின் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம். அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று
செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் மௌனமாய் சமர்ப்பிப்போம். மாதத்தின் முதல் நாள் இறைவன் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்ற வேளையிலே அவருடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்வில் சிரமெடுத்து வழிநடத்த நாம் பயணிக்க அருள் வேண்டி செபித்திடுவோம். இந்த மாதத்தில் நாம் துவங்க இருக்கின்ற இந்த யூபிலி ஆண்டின் தவக்கால தவ முயற்சிகள் உள்ளத்தையும் வாழ்வையும் முழுமையாய் ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கின்ற மாதமாக மலர செபித்திடுவோம். எவ்வாறு பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், தேர்வுகள் எழுதுகின்ற இந்த மாத பருவ நிகழ்வுகளில் இறைவன் அவர்களுக்கு மனதிடனும் மென்மேலும் ஆசிரியும் பொழுந்தள்ள வேண்டும் என்று உருக்கமாய் செபித்திடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தூதுரை மங்கள வார்த்தை ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தலை தாழ்த்தி திருத்துவ ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 அருளானந்தரே. வாழ்க 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 அருளானந்தரே. எங்கள் அன்பு தந்தையே, எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை திருச்சபை வளர்த்தெடுக்க செம்மன் தூய அருளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே. அவர் வழியாக நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தல வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். முழந்தால் படியிடுவோம். நோயாளிகளை மந்திரிக்கின்ற ஜெபம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, நீர் பூவுலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமான நற்சுகம் அளித்தீரே. உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கியருளும்.
உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தருளும். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய வருந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாகிய இவர்கள் மீது பொழிவீராக. உமது சமாதானம் இரக்கமும் இருகது இல்லங்களில் இடம் பெறுவனவாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக. தீவுகளெல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக. ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும். இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும். நீரே தூயவர், நீரே இரக்கமுள்ளவர். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. தலைவணங்கி ஜெபிப்போமாக. நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறை சாட்சியான செம்மன் துயரலானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 அருளானந்தரே, வாழ்க 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 அருளானந்தரே. நாம் அனைவரும் எழுதியிருப்போம். செம்மன் துயரலானந்தருடைய பாலோடு இத்தூய வழியிலே பங்கேற்போம்.